இது உங்களுக்கான பாரம்பரிய உணவுகள். இப்பொழுது மதுராந்தகம் அருகில் அனிச்சம் பெஸ்ட் காஃபி ABC, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, மேட்டுப்பாளையம், மதுராந்தகம். அசல் சுவை அதே சுவை. இப்பொழுது அனிச்சம் பெஸ்ட் காஃபியில். இந்த இந்திய திருநாட்டிலே அவசியமாக கொண்டாடப்பட வேண்டிய தினம் எது? இதுதான் இன்னைக்கு நம்ம பேச போற விவாத பொருள். இந்த தேசத்தை மயக்கத்திலிருந்து எழுப்பக்கூடிய தினம் எது? அதான விவாத பொருள். இந்திய நாடு கொண்டாட வேண்டிய தினம், அவசியமாக கொண்டாட வேண்டிய தினம் குழந்தைகள் தினம், அடுத்து மகளிர் தினம், மூணாவது தொழிலாளர் தினம், அடுத்து காதலர் தினம், அஞ்சாவது சுதந்திர தினம். தனித்தனியா மகளிர் தினம், குழந்தைகள் தினம், தொழிலாளர் தினம், காதலர் தினம்லாம் தனித்தனியா சொல்லாத. எந்த தினத்தை வேணாலும் கொண்டாடு. அந்த தினத்துக்கு ஒரு பேர் தான். அந்த பேர் என்ன? முட்டாள்கள் தினம் என்பதுதான் இந்த விவாத பொருள். இந்த விவாதம் வெறும் விவாதத்துக்காக அல்ல, இந்த விவாதம் வெறும் விவகாரத்துக்காகவும் அல்ல, இந்த விவாதம் இந்திய திருநாட்டினுடைய வளத்துக்காகவும் வளர்ச்சிக்காகவும் என்பதை மட்டும் முன்னுரையாக கூறி இந்த விவாத அரங்கத்தை, பேச்சரங்கத்தை, உரிமை குரலை இப்பொழுது நான் தொடங்கி வைக்கிறேன். வித்தக முத்தமிழே, புகழ் வித்தைகள் மொத்தமும் கட்டிட வித்திடு புத்தி படைத்தவளே, கலை கற்று வளர்த்திடும் பெற்றி தனை கொடு முத்து நகை திரளால் பொய்கள் மொத்தம் அழைத்திடும் சக்தி தனை கொடு வித்தக முத்தமிழே, வண்டமிழே, செந்தமிழே, தாய் தமிழே, உன்னை இந்த உலக தமிழர்களுக்கு வணக்கத்தை சொல்லுகிறேன். ஐயா, வளர்ந்த மரங்களை வெட்டிய இடத்தில் வள்ளலாருக்கு நினைவு பீடம். சிசு கொலை என் குலத்தொழில், சிசு கொலை என் குலத்தொழில். நான் தான் குழந்தைகள் தின விழாவுக்கு சிறப்பு விருந்தினர். என் மனைவி என்னிடம் நின்று கொண்டுதான் பேசுவாள். உட்கார்ந்து பேசினால் என்ன ஆகும் என்பது அவளுக்கு தெரியும். நான் தான் இந்த ஆண்டின் சிறந்த மகளிர் தின விருது கொடுக்க போகிறேன். 3 தலைமுறையாய் என் குடும்பத்தில் ஒரே குடும்பம் கூலியாய் வேலை செய்து கொண்டிருக்கிறது. 3 தலைமுறையாய் ஒரே குடும்பம் என் குடும்பத்தில் கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறது. நான் தான் தொழிலாளர் பேரணியின் தலைமை. என்னுடைய 10 காதல் தோற்று போயிற்று. என்னுடைய 10 காதல் தோல்வி விட்டது. 11வது காதலுக்கு வரும் பிப்ரவரி 14 அடித்தளம் போடுகிறேன். ஒரே ஒரு விண்ணப்பம், அவளும் திருமதியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இதாங்க நிலைமை. அம்மா இல்லாமல், தாய் தகப்பன் இல்லாமல், ஒருவேளை சோறு இல்லாமல் எச்சிலை பொறுக்கி தின்று கொண்டிருக்கிற குழந்தைகள் இருக்கும் போது என்ன தகுதியாகுது உங்களுக்கு குழந்தைகளை கொண்டாடுறதுக்கு? சிந்திக்கணுமா வேணாமா? இல்ல, சிந்திக்கணும்னா இவ்வளவு கோவப்படக்கூடாது. கோபம், ஆக்ரோஷம் இதோட மட்டும் இல்லைங்க. இந்த எங்க ஊர்லாம் திருவிழா நடக்கும் போது இந்த மஞ்சள் நீராட்டு விழான்னு ஒன்று இருக்கும். ரொம்ப முக்கியமான விழாயா? ஆமா. உங்க ஊர் பக்கம் தீர்த்தவாரின்னு சொல்லுவாங்க. என்ன வாரி? இப்பெல்லாம் தினம் தீர்த்தவாரி தான். இப்பயும் ஒரு வாரி நடக்குது இன்னைக்கு காலையில இருந்து. என்ன வாரி தெரியுமா? பேப்பர் பாத்தீங்களா இல்லையா? பேப்பர் பார்த்தையா? என்ன செய்தி அதுல? அதுலயும் ஒரு வாரி வந்துச்சு, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். இதெல்லாம் தேவையாது. ஆகவே இப்படிப்பட்ட கீழ்த்தரமான செயல்கள், மோசமான நிலைகள் என்றைக்கு ஒழிகிறதோ அதுவரை நீங்கள் சொல்லப்பட்ட அத்தனை தினங்களும் முட்டாள் தினங்களே, முட்டாள் தினங்களே, முட்டாள் தினங்களே.